நான் என்னன்னா ரயில் வண்டி மாதிரி இவ்வளவு வண்டி இருக்கு. ஆனா வாங்கினா அவ்வளவு வண்டிகளெல்லாம் 4 வண்டி தானே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா கொஞ்சம் லைட்டா பிஸியா இருக்கும் அவ்வளவுதான். நம்ம எப்பவுமே எப்படின்னா பேசிக் ஆண்ட்ராய்டு ரேட் அதெல்லாம் பார்த்து போவோம். அதுக்கு பதிலாக எனக்கு என்ன பண்ணணும்னா என்னென்ன வண்டி என்னென்ன வேலை செய்யறோன்றதை பார்த்துடலாம்னா பார்க்குற கஸ்டமருக்கும் அது ஈஸியா இருக்கும், நம்மள்ட்ட வந்து ஒர்க் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஆக்டிவே ரொம்ப ஓல்டு மாடலுங்க. நம்ம ஸ்பீக்கர் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதான் ப்ராப்பரா இந்த பழைய உட்ரிங்க தூக்கி வீசிட்டு ஃப்ரெஷ்ஷா உட்ரிங் போட்டு அப்டேட் பண்றோம். என்ன செட் போட்டிருக்கோன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல மேக்ஸிமம் யார்ட்டுமே கிடைக்காத ரைட்னா 7 இன்ச் டிஸ்பிளே போட்டிருக்கோம். 7 இன்ச் டிஸ்பிளேங்களா? 7 இன்ச்ல ஆண்ட்ராய்டு. ஓகேங்கண்ணா. 4GB RAM 64GB இன்புட் இருக்கு. ஆண்ட்ராய்டு போட்டிருக்கோம். ரிவர்ஸ் கேமரா பிளஸ் வந்து ஸ்பீக்கர்ஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா XUV 500னா ஸோ இதுக்கு என்னென்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா மோக்கோல XB Max அப்படின்ற வேரியன்ட்ல 360 சிஸ்டம் பிளஸ் கேமரா 6GB RAM 1GB இன்புட் லைசன்ஸ்டு வெர்ஷன். ஓகேங்கண்ணா. சிஸ்டம் கேமரா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி கஸ்டமருக்கு வந்து ஃப்ரண்ட் பேக் ரெக்கார்டிங் டேஷ் கேமரா வித் லைவ் ட்ராக்கிங் டிவைஸ் GPRS ஓட வேணும்னு கேட்டாரு. அதுவும் நம்ம கஸ்டமருக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 360 ஒர்க்லாம் முடிஞ்சுங்க. இப்போ ஸ்பீக்கர் வந்து செக் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பீக்கர் போட்டுருக்கீங்க. ஆமா, ஸ்பீக்கர் நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருவோம். ஸ்பீக்கர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கஸ்டமர் ஃபீல் பண்ணாங்கன்னா கஸ்டமர் ஃப்ரெண்ட்ல காம்பனண்ட் பேக்ல போய் சஜஸ்ட் பண்ணிருக்கோம். கஸ்டமருக்கு பட்ஜெட் ஓகேனா நம்ம அதையும் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு எர்டிகானா இந்த எர்டிகாவும் அந்த ஷிஃப்ட் எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் பார்த்து வந்ததை விட நம்ம இதுக்கு முன்னாடி மாட்டிட்டு போன கஸ்டமர் ரெஃபரன்ஸ் பண்ணி நம்மள்ட்ட வந்திருக்காங்க. ஸோ இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா பேஸ் வேரியண்டா வந்த வண்டியை டாப் வேரியண்டா மாட்டி இருக்கும். ஓகே, ஏன்னா அப்படியே சீட்ல காணோம். எல்லாம் சீட் கவர் கழட்டி வச்சிருக்காங்கன்னா சீட் கவர் மாட்டுறதுக்காக. இப்போ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா என்ன சிஸ்டம் போட்டிருக்கோம்னா ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் மோக்கோல X3 வேரியன்ட் போட்டிருக்கோம். சேம் மோக்கோ ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி பார்க்கணும்னா ஒரு நிமிஷம். இதான ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி. மோக்கோட ஒரிஜினல் கேமரா போட்டிருக்கோம். மோக்கோட செட் போட்டிருக்கோம். ஸ்பீக்கர் வந்து கம்பெனில வந்து OE ஸ்பீக்கர்னால நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டோம். கஸ்டமர் பட்ஜெட்ல கேட்டனால அதோட நிப்பாட்டிடும். என்னென்ன பண்ணிருக்கோம்னா M-Tracker பேனல்ல ரூஃப் ரயில் போட்டிருக்கோம். ரூஃப் ரயில் இருக்கு. ஆமா, அதை அப்டேட் பண்ண போறோம். அதே மாதிரி பேக் பம்பர் சைடு ஃபுட் ஸ்டெப். ஓகே, இந்த விண்டோ கார்னிஷ் வரும் தெரியுங்களா? ஆமாங்கண்ணா. அந்த விண்டோ கார்னிஷ் ஃபுல் ஹோம் கிராம்போ செட் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எப்படியும் ஒரு 2 to 3 இயர்ஸ்ல வேலை முடிஞ்சிடும். மார்னிங் 10 o'clock வந்து நைட்டுக்குள்ள முடிச்சு கம்ப்ளீட்டா ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் ஷிஃப்ட்னா நம்ம கஸ்டமர் பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து வந்திருக்காரு. நான் அப்பவே சொன்ன பாத்தீங்களா நம்ம ஒரு வண்டிக்கு ஃபிட் பண்ணி கொடுத்து அவர் ரெஃபரன்ஸ்ல வந்த கஸ்டமர் இது. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பெரிய ஒர்க் எதுவும் கிடையாது. LED பல்ப் வந்து வார்ம் ஒயிட்ல அப்டேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஃபாக் வந்து ட்ரை கலர்ல ஒயிட் வார்ம் ஒயிட் எல்லோ 3 கலர் அப்டேட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்க லிஸ்ட் நீங்களே பாருங்க. ஓகேண்ணா. ஆனா பாத்தீங்கன்னா 330 வாட்ஸ்னா மார்க்கெட் பிராண்ட் தான். 2 வருஷம் வாரண்டியோட வார்ம் ஒயிட் பல்ப் அப்டேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி கஸ்டமருக்கு வந்து கீழே ப்ரொஜெக்டர் வேணும்னு கேட்டா ப்ரொஜெக்டர் வந்து ட்ரை கலர். ஓகேண்ணா. நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கலர் சேஞ்ச் ஆயிக்கும். ஓகே, இது வார்ம் ஒயிட், இது எல்லோ. சார் பொசிஷன் பாத்தீங்கன்னா மினிமம் 300 மீட்டர் கவரேஜ் கிடைக்கும். நம்ம ஒரு எர்டிகா பார்த்தோம்லங்க, அந்த எர்டிகாக்கு மாட்ட போற சீட் கவர் இதுதான். ஓகே, சோ சீட் கவர் பிரிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கஸ்டமர் சூஸ் பண்ண கலர் டிசைன் இதுதான். இது கஸ்டம் கலர் இல்லீங்களா? கஸ்டம் கலர். இதுல வந்து நம்ம ப்ராப்பரா 1 இன்ச் ஃபோம் திக்னஸ்ல ஃபோம் கொடுத்து டபுள் ஸ்டிச்சிங் பண்ணி தெரியுதுங்களா? ஆமாங்கண்ணா. டபுள் ஸ்டிச்சிங் வேற. ஆமா, ஓகே. டபுள் ஸ்டிச்சிங் பண்ணி ப்ராப்பரா எங்கெல்லாம் கப்ளர்ஸ் வருதோ அங்கெல்லாம் கேப் விட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட் சீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஏர் பேக் இருக்கும். ஓகேங்கண்ணா. அந்த ஏர் பேக் ப்ராப்பரா ஜிப் வச்சு ஹோல்ஸ் போட்டு வச்சிருவோம். ஒவ்வொரு ஹெட்ரஸ்க்கும் தனியா வரும். இங்க சிங்கிள் கப்ளர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? எல்லாருக்கும் ப்ராப்பரான கட்டிங்ஸ் வந்துரும். பக்கா ஃபினிஷிங்ல கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸ்ல என்ன ரேட்டுக்கு வேணுமோ அந்த பட்ஜெட்ல பண்ணி கொடுத்துறலாம். இவ்வளவு சொன்னீங்க, நம்மளோட லொகேஷன் மட்டும் சொல்லிருக்கீங்கன்னா கரெக்டா? ஆனா நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா கரெக்டா கோயம்புத்தூர் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடுனா. உக்கடத்துல நியூ மார்க்கெட் ஓல்ட் மார்க்கெட் ரெண்டுமே கிடையாது. மார்க்கெட்டுக்கு வெளில தான் நம்ம கடை. கரெக்டா உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சுங்கம் பைபாஸ் லெஃப்ட் திரும்பும் ஒரு 100 மீட்டர்ல பாத்தீங்கன்னா ரைட் சைடு கோவை தார்பால் SS தார்பால் இருக்கும். அதுக்கு 2 சின்ன ஒரு இறக்க நம்ம கடை ஷாப் லொகேட் ஆயிரும். டவுட் இருக்கவங்க வாட்ஸ்அப்ல லொகேஷன் மெசேஜ் பண்ணுங்க. லொகேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இருந்தும் டவுட் வெளியூர்ல இருந்து வரீங்க அப்படின்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு கால் பண்ணி நானே ஸ்டாஃப் அனுப்பி உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகேண்ணா. என்னன்னா இவ்வளவு அழகா இருக்கு, இதெல்லாம் என்னதுங்கண்ணா? ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு சிஸ்டம்னா ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தோட பேசிக் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்றது வச்சிருக்கோம். இந்த பிராண்டை எதையுமே கம்பேர் பண்றீங்க. இது பாத்தீங்கன்னா 9 இன்ச். ஓகேங்கண்ணா. 9 இன்ச்ல ஸ்டார்டிங் ரேட் 5500 இருந்து கொடுத்துட்டு இருக்கோம்னா அதே சேம் 9 இன்ச்ல பிராண்டட் செக்மெண்ட். இது வந்து ஆட்டோ பார்ட்ஸ்னா பிராண்ட் வரும். ஸ்டார்டிங் ரேட் ஒரு 8500 கொடுத்துட்டு இருக்கோம். அதே கஸ்டமர் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே வேணும்னு கேட்பாங்க. 10.3 இன்ச் டிஸ்பிளே. இது ஸ்டார்டிங் ரேட் 7500 இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டுவல் நாப். நிறைய பேருக்கு பிடிச்ச ட்ரெண்டிங் மாடல் 1 வருஷத்துக்கு முன்னாடி. இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 8500 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஆண்ட்ராய்டு சிஸ்டம்ஸ் இருக்கு. இது பியானோ மாடலுங்க. ஓகேண்ணா. இது உங்களுக்கு 7500 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். இது நான் பிராண்ட் தான். இதுலயே வந்து இதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா 13 இன்ச் டிஸ்பிளே வரும். ஓகேங்கண்ணா. 13 இன்ச் டிஸ்பிளே. அதுலயே நம்ம 3-4 பிராண்ட்ஸ் அவைலபிள் வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குட்டி டிவி. மினி டிவி மாதிரியே இருக்கு.
மினி டிவி மாதிரி இல்ல, மினி டிவியே தான். ஓ டிவியே தானுங்களா? டிவியே என்ன இவ்வளவு பெரிய டிஸ்ப்ளே இருக்கு? 7 சீட்டர் 5 சீட்டர் எந்த வண்டிக்கு வேணாலும் வச்சுக்கலாம்னா இது ஒரு மாடல். இதெல்லாம் 360 சப்போர்ட்டோட வர சிஸ்டம். இதுல பிராண்ட் வேணா பிராண்ட், நான் பிராண்ட் இருக்கு. இதுக்கு அடுத்து பார்க்க போறது தான் டுவல் டிஸ்ப்ளே. ஓகே டுவல் டிஸ்ப்ளே. இது பார்த்தீங்கன்னா டுவல் ஸ்கிரீன் தனித்தனியா ஆப்ரேட் பண்ணிக்கலாம், தனித்தனியா யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து டிரைவருக்கு, இன்னொன்று வந்து கோ பேசஞ்சருக்கு. ஸோ நம்ம இது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாம நிறைய மாடல்ஸ் அவைலபிள் இருக்கு. வாங்க 1 by 1 பார்க்கலாம். ஓகே. ஆனா ஆண்ட்ராய்டு செட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் இருங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா நிறைய பேர் காம்போ காட்டுறாங்க. நீங்க காம்போ சொல்லுங்க. ஆனா காம்போ சொல்லுமா? சரி, நானா மத்த எல்லாருமே காம்போ மொத்தமா சொல்லுவாங்கன்னா நம்ம வந்து ஆக்சுவல் ரேட் என்னன்றத சொல்லிடுறோம். செட் 5500 ரூபானா ஒரு ரிவர்ஸ் கேமரா HD கேமரா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா வரும். ஓகேங்கண்ணா. ஸோ 5500 + 400 5900. ஓகே. ஃப்ரேம் எந்த வண்டிக்கு எடுத்தாலுமே ஒரு 700 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்குள்ளதான் வரும். நான் வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 800 ரூபா போடுறேன். 5900 + 800 எவ்வளவு ஆச்சு? 6700 ரூபா. இதுதான் பேசிக் காம்போ. லேபர் ஃப்ரீயா கஸ்டமர் ஒரு 90% வெஹிக்கிள் எந்த கார் வந்தாலும் ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம். இதுலயே வந்து நைட் விஷன் கேமரா வேணும்னு கேட்டாங்கன்னா 800 ரூபா வரும். அப்ப 7200 ரூபாய் இல்ல 7100 ரூபாய்க்கு ஒரு பேசிக் செட்டப் எந்த வண்டிக்கு இருந்தாலும் பண்ணி கொடுத்தலாம். சப்போஸ் கேன்பஸ் தேவைப்பட்டால் கேன்பஸ் அடிஷனலா சார்ஜ் ஆகும். இதே காம்போல ஸ்பீக்கர் வேணும்னு கேட்பாங்க தெரியுங்களா? 7200 ரூபா நைட் விஷன் கேமராவோட பிளஸ் 4 டோர் ஸ்பீக்கர். ஒரு பேர் வந்து 1800 ரூபா. ஓகேங்கண்ணா. 2 பேர் வந்து 2200 ரூபா. 7200 + 2200 9400 ரூபா. ரிங்கு ஒயரிங் எல்லாமே சேர்ந்து ஒரு 10000 ரூபாய் பட்ஜெட் வரும். நம்ம கஸ்டமருக்கு பேசிக் காம்போ 9500 கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா. ஃபிட்டிங் ஃப்ரீயோட. இது அதான் ஃபிட்டிங் ஃப்ரீ ரியாலிட்டியா காமிச்சிட்டேன். மற்ற எல்லாத்துலயும் ஃபிட்டிங் காம்போ ஃப்ரீன்னு சொல்லி 7000 8000 ரூபா போடுவாங்க. ஃபிட்டிங் ஃப்ரீனா இதான் ஃபிட்டிங் ஃப்ரீ. 6700 ரூபா HD கேமரா, 7100 ரூபா HD நைட் விஷன் கேமரா. ஓகேண்ணா. இந்த காம்போ இருக்குங்களா? இது இல்லாம கஸ்டமருக்கு என்ன பட்ஜெட் வேணுமோ அந்த பட்ஜெட்ல காம்போ வச்சிருக்கோம். ஓகேண்ணா. இதுல வந்து பிரீமியம் காம்போ 54999 ரூபா. ஓகே. இது இன்னும் பிரீமியம் காம்போ கிட்டத்தட்ட 15 ஐட்டம். 15மே பெரிய பெரிய ஐட்டம்ஸா கிடைக்கும். உங்களுக்கு டேம்பிங்ல இருந்து சப்ல இருந்து எல்லாமே இதுல வந்துரும். நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா 360 காம்போ இருக்கு, எக்ஸல் தண்டர் காம்போ இருக்கு. ஓகேங்கண்ணா. இப்ப டீ போர்டுக்கு இந்த பட்ஜெட்ல கேட்பாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு ஸ்பெஷலைஸ்ட் காம்போ இது 2 காம்போ. ஒன்னு வந்து 13000 ரூபாய் பட்ஜெட்ல வரும், ஒன்னு வந்து 20500 ரூபாய் பட்ஜெட்ல வரும். ஓகேங்கண்ணா. இந்த காம்போ எப்பவுமே இதே ஸ்டாண்ட்ல தான் இருக்கும். எந்த கஸ்டமர் எப்ப வந்தாலுமே இந்த காம்போ எடுத்து பார்த்து காம்போ வேணும் அப்படியே எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு காம்போன்னா பண்ண மாட்டோம். மாட்டினது எல்லாமே பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு மாட்டின பீசஸ் அதை அப்படியே எடுத்து காம்போவை செட் பண்ணி இதுல வச்சிருவோம். இன்னைக்கு காமிச்சது 5500 இந்த பீஸ் காமிச்சிருக்கேனா? ஆமாங்கண்ணா. நீங்க வரப்போ 5500 எந்த செட் இருக்கோ அந்த செட் கொடுத்துருவோம். எல்லாமே மார்க்கெட் பிராண்ட் தான். 4GB RAM 64GB இன்புல்ட், ஒரிஜினல் இல்ல. ஓகேண்ணா. அது இன்ஃபார்ம் பண்ணி இல்லையா? ஆமா. சரி ஓகேண்ணா. சரி, மார்க்கெட் பிராண்ட் எடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 5500 இருந்து கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண உங்களுக்கு ஒரு 6500 7500 8 10 ரூபாய் பட்ஜெட் வரைக்கும் மார்க்கெட் பிராண்ட்ல எல்லாமே அவைலபிள் இருக்கு. கார்ப்ளே ஆப்ஷன் வேணும் அப்படின்னா ஸ்டார்டிங் ரேட் உங்களுக்கு 8500 ரூபா வரும். இப்ப நீங்க ஒரு 5 ரூபால இருந்து ஒரு 8 ரூபா செலவு பண்ணி நான் பிராண்ட் போடுறதை விட கூட ஒரு 1000 ரூபாய் சேர்ந்து ஒரு 10 ரூபாய் பட்ஜெட்ல பிராண்டட் போடுறது என்னோட சஜஷன். ஓகேங்கண்ணா. அப்படின்னா பிராண்டட் போறது பெட்டர் இல்லீங்களா? ஆனா பிராண்டட் போறது பெட்டர். ஏன்னா பிராண்டட் என்னன்னா கம்பெனில அதுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கும், மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கும். இப்ப எல்லாத்துக்குமே 1 வருஷம் வாரண்டி இருக்கு. 1 வருஷம் 2 வருஷம் முடிஞ்சு என்ன பண்ண போறீங்க? சப்போஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நான் பிராண்ட் எடுத்தீங்கன்னா தூக்கி போட்டு வேற பீஸ் போட வேண்டியதுதான். ஓகேங்கண்ணா. இதே நீங்க இந்த மாதிரி ஆட்டோ பார்ட்ஸோ, பயனியரோ, இல்ல பிளாக் பஸ்டரோ, மோக்கோவோ இந்த மாதிரி பிராண்டட் போடும்போது என்ன ஆகும்னா சப்போஸ் 2 வருஷம் கழிச்சு ஃபால்ட் ஆனாலுமே நம்ம கம்பெனில கொடுத்து சர்வீஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். அதுக்கு ஒரு 1 வீக்ல 2 வீக்ஸ் டைம் எடுக்கும். பட் என்ன பார்ட்ஸ் போச்சோ அதை மாதிரி ரெடி பண்ணி மாத்திக்க முடியும். ஸோ என்ன பிராண்ட்ஸ் அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்ஸுமே அவைலபிள் இருக்குண்ணா. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஆட்டோ பார்ட்ஸ் தான் ஆரம்பிக்கிறோம். நம்ம 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மோக்கோ இல்ல பிளாக் பஸ்டர், டொரட்டோ அந்த மாதிரி பிரீமியம் பிராண்ட்ல கொடுக்குற அதே ஸ்பெக்கை வந்து உங்க பட்ஜெட் கம்மியா கொடுக்க முடியும் இவங்களால. இதோட பேசிக்ஸ் எடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு 8000 கஸ்டமர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சிஸ்டம் மட்டும் 8500, சிஸ்டம், கேமரா, பேனல், நைட் விஷன் HD கேமராவோட பேனல் எல்லாம் ஃபிட்டிங்கோட சேர்த்து ஒரு 10 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள பிராண்டட் செக்மெண்ட்ல பேசிக் போட்டுக்க முடியும். ரெக்ஸான்ன்றது கொஞ்சம் பிரீமியம் வேரியன்ட். ஓகே. இதெல்லாம் பிராண்ட் இல்லீங்க நீங்க? ஆமா, இது எல்லாமே பிராண்ட். இது ஆட்டோ பஸ் பார்த்தீங்கன்னா 10 inch ஸ்கொயர் டிஸ்பிளே இருக்கு. ஓகேங்கண்ணா. இதெல்லாம் கஸ்டமருக்கு பெஸ்ட் ஃபிட்டிங் சிஸ்டம், கேமரா, பேனலோட சேர்ந்து 9800 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 4GB RAM 64GB ஒரிஜினல் 10 inch ஸ்கொயர் டிஸ்பிளே. ஓகேங்கண்ணா. 9 inch டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? பாரு வெயிட் எவ்வளவு இருக்குன்னு. நல்ல வெயிட்டா தான் இருக்கு இல்லீங்களா? இதெல்லாம் ஒரிஜினல் ப்ராடக்ட்னா. அண்ணா அப்போ ஒரிஜினலுக்கும் காப்பிக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அண்ணா நம்ம எல்லாத்தையுமே ஒரிஜினல் சொல்ல மாட்டோம்னா. இதெல்லாம் பிராண்டட் ஐட்டம், பிராண்டட்ல பேசிக். நம்ம கீழ இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாமே நான் பிராண்ட், மார்க்கெட் பிராண்ட். நான் பிராண்ட், மார்க்கெட் பிராண்ட்னா அதோட அர்த்தம் என்னன்னா காப்பி. அவ்வளவு. இப்ப நீங்களே லைவ் ஒரு கஸ்டமர் காமிச்சோம், நீங்களே பாத்திருப்பீங்க. ஓகேங்கண்ணா. JBLோட ஸ்டேஜ் 1 ஒரிஜினலா காப்பீங்களா? எனக்கு எப்படி தெரியுது? இது காப்பி. இதே சொல்றீங்க. இதே வந்து ஸ்டேஜ் 1 ஒரிஜினல் வந்து இப்ப XV500க்கு மாறி இருக்குதா? அப்படியே திருப்புங்க. கஸ்டமர் பாத்துட்டு இருக்காரா?
ஓகேங்கண்ணா. அவர் கையில இருக்கிறது ஒரிஜினல். நம்ம ஷாப்புக்கு வந்தீங்கன்னா ஒரிஜினலா சொல்லுவோம், காப்பின்னா காப்பின்னு சொல்லுவோம். ஒரிஜினல் போறப்ப ரேட்டு கொஞ்சம் ஹையா தான் வரும். இதுல காப்பி ப்ராடக்ட் போறப்ப ரேட்டு கம்மி கிடைக்கும். நீங்க எந்த கடையை சூஸ் பண்ணி போறீங்கன்றத பொறுத்து தான் உங்களுக்கு பிராண்டு கிடைக்குமா நான் பிராண்டு கிடைக்குமான்றது நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. அதே மாதிரி காப்பி போறதா பிராண்ட் போறதா அவங்க இஷ்டம் இல்லைங்களா? ஆமா, அதான் இப்போ நம்மள மாதிரி ஆத்தரைஸ்டு கடைக்கு போறீங்க, ப்ராப்பர் ஜிஎஸ்டி எல்லாம் வச்சிருக்கோம், எல்லாமே ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோன்றப்போ இங்க ஒரிஜினல், காப்பினா காப்பி கொடுப்போம். ஒரு சில கடைகள் இருக்கு எப்படின்னா காப்பி அப்படின்ற பேச்சு எடுக்க மாட்டேன், எல்லாமே ஒரிஜினல். எப்படிங்க ஒரிஜினல் வரும்? ஜஸ்ட் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த செட்டோட விலை அப்ராக்சிமேட்டா 9,000 ரூபாய் வருதுன்னு வைங்களேன். 4GB RAM 64GB ஒரிஜினல் எப்படி 9,000 ரூபாய் கொடுக்க முடியும்? இதே நீங்க எந்த பிராண்ட் போனாலுமே உங்களுக்கு 4GB ஒரிஜினல் போறப்போ ஒரு 16 ரூபாய் 17 ரூபாய் பட்ஜெட் தாண்டிடும் ஒரிஜினல் போறப்போ. நம்ம வந்து காப்பின்னு சொல்லாம கஸ்டமர்ட்ட மார்க்கெட் பிராண்ட்னு சொல்லுவோம். அதை நீங்க தான் ஐடியா பண்ணீங்க. எல்லாத்தையுமே ஓப்பனா ஒரு சோசியல் மீடியால சொல்ல முடியாது இல்ல. சோ பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பயனீர்ல இருந்து போவோம். பயனீர், பவுஸ்டிக், மோக்கோ, பிளாக் பஸ்டர் இதெல்லாம் வந்து மார்க்கெட் பிராண்ட் தான். ஓகேங்கண்ணா. டைமண்ட் எக்ஸிட் இதெல்லாம் மார்க்கெட் பிராண்ட் தான். மோக்கோலியா வந்து டோல்னா மாடல் இருக்கு. ஓகேங்கண்ணா. இது டொரட்டோ இதெல்லாம் பிரீமியம் பிராண்ட்னா. ஓகே. மேக்ஸிமம் முக்காவாசி நம்ம பிராண்டட் தான் வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஆனா அது கஸ்டமரோட பட்ஜெட்டை பொறுத்து. நான் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமருக்கு வந்து பிராண்டட்ல போக ப்ரெஃபர் பண்ணுவோம். இல்ல பட்ஜெட் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, எனக்கு இப்போதைக்கு இவ்வளவு போதும் அப்படின்னா நம்ம கஸ்டமருக்கு என்ன பட்ஜெட்டா காமிச்சிருவோம். நம்ம கஸ்டமர் கொடுக்கறதுனால தான் பேசிக் காம்போஸ் 9.5 இருந்து வச்சிருக்கீங்க. அதுக்கு வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா, அதான் 9.5 இருந்து கிட்டத்தட்ட 1 lakh வரைக்கும் காம்போஸ் அவைலபிள் இருக்கு. இல்ல தனித்தனியா வேணாலும் தனித்தனியா வாங்கிக்கலாம். மை டிவிஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து 11.8 இன்ச் டிஸ்பிளேங்க. இது 11.8 இன்ச் டிஸ்பிளேனா. ஓகேண்ணா. ஆனா இந்த டிஜிட்டல் லாம்ப்ல நிறைய பேர் என்னன்னா இந்த நாபு கொஞ்சம் கம்ப்ளைண்ட் ஆகுதுங்கறாங்க. அது எப்படிங்கண்ணா? ஆனா அது எப்படி பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் வரும். நம்ம எடுக்கிற பிராண்டை பொறுத்துனா. இப்போ இந்த டைமண்ட் 2K, ஜெம்ஸ்டோன், XIT இதெல்லாம் வந்து மார்க்கெட் பிராண்ட்ஸ். இதுல வந்து உங்களுக்கு அந்த நாப் வந்து அவ்வளவு குவாலிட்டியா கொடுக்க மாட்டாங்க. நீங்க இதே பீஸ் வந்து ஒரு பிராண்டட் செக்மெண்ட்ல போங்க. ஓகேங்கண்ணா. உங்களுக்கு பீஸ் ஓபன் பண்ணியே காமிச்சிடுறேன். இதே நீங்க ஒரு பிராண்டட் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த நாப்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்கண்ணா. ஜஸ்ட் இந்த நாப் வந்து நீங்க தொட்டு பாருங்க, உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒரு நான் பிராண்டுக்கும் ஒரு பிராண்டட் இருக்க நாப்ஸ் இருக்கும். கொஞ்சம் ஹார்டா இருக்கு இல்லைங்களா? டைட்டா இருக்கா? இது ஒரிஜினல் ப்ராடக்ட். ஓகேண்ணா. இது வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு 2 to 3 years வந்து கேரண்டியா ஒர்க் ஆகும். இன்னொன்று இந்த டோல்னா மாடல்ல நம்ம ஒரு பிராண்டட் செக்மெண்ட்ல போகும்போது சப்போஸ் இந்த நாப்ஸ் ஒர்க் ஆகல அப்படின்னாலுமே சைட்ல பட்டன்ஸ் இருக்கும், நம்ம அதுல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த நாப் வந்து மெயின் ஃபோக்கஸ் அழகு மட்டும் தான். அந்த நாப்ல வந்து பெருசா எதுவும் இல்ல. இன்னும் நம்ம வண்டிக்கு இதுதான் போட்டிருக்கோம். என்ன பிராண்டட்ல கொஞ்சம் பிரீமியமா போட்டிருக்கோம். நம்ம வண்டிக்கு என்ன பிராண்ட் போட்டிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஈவன் டொரட்டோ. இவன் வந்து 11.8 போட்டிருக்கோம். இது இல்லாம எக்ஸ்ட்ரா சிங்கிள் லாப் கேட்பாங்க தெரியுங்களா? சிங்கிள் லாப்ல பிராண்டட் வேணா பிராண்டட் இருக்கு, நான் பிராண்ட் வேணா நான் பிராண்ட் இருக்கு. ஓகேண்ணா. இதெல்லாம் ஸ்டார்டிங் ரேட் நான் பிராண்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 10,500 இருந்து பண்ணிக்கலாம். நார்மல் செட்டு கேமரா பேனலோட சேர்த்தப்போ ஒரு 11,800 இல்ல 12 ரூபாய்க்கு கஸ்டமருக்கு ஃபிட் பண்ணியே கொடுத்துடலாம். இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அந்த வண்டிக்கு வர ஓஇ சிஸ்டம்ஸ். ஓகே, ஒரிஜினல் சிஸ்டம். ஆமா, இது வந்து சுசுகி விட்டாரா 12.3 இன்ச் டிஸ்பிளேல வரும். இது பர்టిక్యులர் அந்த சிஸ்டத்துக்கு சுசுகி விட்டாராக்கு மட்டும் தான் போட முடியும். ஓகே. அதே மாதிரி இது வந்து பலேனோக்கு போடுற ஓஇ சிஸ்டம். இவ்வளவு பெருசா இருக்கு. உங்களுக்கு இன்க்ளூடிங் பேனலோட வந்துருவாங்க. இதெல்லாம் எடுத்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா மட்டும் வாங்கினா போதும். கஸ்டமருக்கு பெஸ்ட் பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோம். டீடைல் வேணும்ன்றவங்க பர்சனலா வாட்ஸ்அப்ல டிஎம் பண்ணுங்க, டீடைல் சொல்லிடுறோம். பெலினோக்கு மட்டும் போட முடியும் இல்லீங்களா? இந்த பீஸ் பெலினோக்கு மட்டும் போட. இதே மாதிரி கிரெட்டாக்கு இருக்கு. ஒரு 50 to 60% கார்ஸ் எல்லா காருக்குமே அவைலபிள் இருக்கு. ஆனா நெக்ஸ்ட் என்ன? ஆனா சிஸ்டம் பார்த்துட்டோம். ஒரு சில பிராண்ட்ஸ் மிஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. வீடியோல அப்படியே பாத்துக்கலாம். எல்லா பிராண்ட்ஸுமே வச்சிருக்கோம். ஒவ்வொன்றா தனித்தனியா எக்ஸ்ட்ரா ரொம்ப டைம் எடுத்துருவாங்க. இப்ப கஸ்டமருக்கு இப்ப சிஸ்டம் பார்த்துட்டோம். இப்ப ஸ்பீக்கர் செட் பண்ண நிறைய பேருக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஆடியோ ப்ராப்பரா செட் பண்ணணும்னு சொல்லி. ஆடியோ ப்ராப்பரா செட் பண்றதுக்கும் சும்மா நான் ஒரு பேசிக் காம்போ போற நிறைய வித்தியாசம் இருக்கும்னா. இப்ப நார்மல் காம்போனா 9,500 ரூபாய் வருதா, அதே கொட்டேஷன்ல கடைசியா ஒன்று பார்த்திருப்பீங்க 65,000 ரூபாய் காம்போ போட்டிருப்போம். ஓகேங்கண்ணா. அதே செட்டு 4 ரூபாய் ஸ்பீக்கர் தான். இப்ப அந்த 9,500 ரூபாய் காம்போல சப்ஆட் பண்ணா அதிகபட்சம் 4,500 5,000 ஆகும். 15 ரூபாய்க்கு எல்லாம் முடிஞ்சிடும். அதே நீங்க பிரீமியம் போறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு சிஸ்டம் போட்டு ஃப்ரண்ட்ல காம்பனன்ட் ஸ்பீக்கர் டியூட்டர் தனியா வரும், கிராஸ் ஓவர் தனியா வரும். அதே மாதிரி பேக்ல கோஎக்சல் அது போட்டு ஒரு 4 சேனல் ஆம்ப் போட்டு ப்ராப்பரா ஒயரிங் பண்ணி அது இல்லாம அடிஷனலா ஒரு 2 சேனல் சப் போட்டு டிக்கில வந்து ஊஃபர் வைப்போம். அது இல்லாம ஒரு ப்ராப்பர் 2V ஆடியோனா கம்பல்சரி டேம்பிங் பண்ணியே தீரணும். ஒரு 5 சீட்டுக்கு மினிமம் டேம்பிங் வந்து ஒரு 9,000 ல 10,000 வரைக்கும் ஒரு வண்டியோட சைஸை பொறுத்து மாறும். ஓகேண்ணா. சோ ஒரு 2V ஆடியோ ப்ராப்பரா செட் பண்ணா ஒரு மினிமம் ஒரு 50 to 60K பட்ஜெட் வரும். இல்ல பேசிக்கா போகுது அப்படின்னா ஒரு 9.5 நம்ம ஸ்டார்ட் பண்ணி போய்க்கலாம். ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிராண்ட் ஸ்டார்டிங் ஒரு 1,100 ரூபாய் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குன்னா. ஓகேண்ணா. இதெல்லாம் போகும்போது ஒரு 1,300 ரூபாய் பட்ஜெட்ல கஸ்டமருக்கு ஒரு பேர் 2 பீஸ் கொடுத்தாலாம். இதுல வந்து வித்தவுட் பிராண்ட் ரொம்ப பட்ஜெட்ல வேணும்ன்றவங்களுக்கு 950 ரூபானா வேண்டாம். இந்த வீடியோ பார்க்கணும் 900 ரூபாய் கொடுத்தலாம் வித்தவுட் வாரண்டி ஒரு பேர் 2 பீஸ். ஓகேண்ணா. இதுல வந்து பிராண்டட் செக்மெண்ட் வேணும்னா பிளாபங்க் இருக்கு, ஆட்டோ பார்ட்ஸ் இருக்கு, சான்சோ இருக்கு, நாகாமிச்சி இருக்கு. ஓகேண்ணா. டிடி இதெல்லாம் பயங்கரமா பேசுறது கொடுக்கும், சூப்பரான குவாலிட்டி. இங்க கீழே பாக்கல இன்ஃபினிட்டி
ஹர்மன்ல இது அல்ஃபா. ஓகேண்ணா. இதுலயே கொஞ்சம் மேல போனீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ். இது பேஸ் வந்து டாப் ரெண்டு, இது மிட் வேரியன்ட் ஒன்று இருக்கு. ரெயின்போலயும் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் காமிச்சல JBL காப்பியும் இருக்கு, ஒரிஜினலும் இருக்கு. கஸ்டமருக்கு என்ன பட்ஜெட் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து ட்விட்டர் மட்டும் தனியா கேட்பாங்க. ஓகேங்கண்ணா. ட்விட்டர் வந்து பிராண்டர்ல வேணா பிராண்டர்ல இருக்கு, லோக்கல் நான் பிராண்ட்ல வேணா ஒரு 150 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ரேட் இருக்கு. ஓகேங்கண்ணா. நிறைய பேர் வந்து கொஞ்சம் நல்ல செட்டு போட்டிருப்பாங்க, ஸ்பீக்கர் போட்டுருக்காங்க. சப் அதெல்லாம் வேணாங்க, ஸ்பீக்கர் மட்டும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணா போதும், சப்புக்குள்ள ஒரு 50% எஃபெக்ட் கிடைச்சா போதும்னு கேட்கறவங்களுக்காகவே இந்த ஆட்டோ பர்ட்ஸ் பிராண்ட்ல பாத்தீங்கன்னா DSP வச்சிருக்கோம், டிஜிட்டல் சவுண்ட் ப்ராசஸர். ஓகேங்கண்ணா. இதை எடுத்து டேரக்டா ஜஸ்ட் கப்ளர் டு கப்ளர் டேரக்டா ஆண்ட்ராய்ட்ல கனெக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீக்கர் வந்து பூஸ்ட் ஆயிடும். உங்களுக்கு இதுலயே வந்து வால்யூம் கண்ட்ரோல் எல்லாம் வந்துடும். ஓகேண்ணா. இந்த பக்கம் இருக்கு பாத்தீங்களா, ரெண்டு சாக்கெட் பிளஸ் வால்யூம் கண்ட்ரோல். அது இல்லாம உங்களுக்கு ஊஃபர் வேணும் அடிஷனலா இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு RC மட்டும் கொடுத்தா போதும். பேக்ல டிக்கில நம்ம தனியா ஊஃபர் வந்து வச்சுக்கலாம். இப்படி போற நம்ம பட்ஜெட் வைஸாவும் கம்மியாகும், நம்ம நினைச்சு பாக்குற எஃபெக்ட் நமக்கு பக்காவா கிடைச்சிரும். சோ இப்ப செட் பார்த்துட்டோம், ஸ்பீக்கர் பார்த்துட்டோம், DSP பார்த்துட்டோம், ஊஃபர் பார்க்கணும். ஆமாங்கண்ணா. ஊஃபர் பாத்தீங்கன்னா மேல இருக்கு பாத்தீங்களா. ஆமாங்கண்ணா. இந்த OnePlus எல்லாம் மார்க்கெட் பிராண்ட் தான். இதெல்லாம் ஸ்டார்டிங் கஸ்டமருக்கு ஒரு 3500 வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து அதே டிக்கில வைக்கிற ஸ்கொயர் டைப் இதெல்லாம் பிரீமியம் பிராண்ட். ஓகே. நெக்ஸ்ட் ஆட்டோ பர்ட்ஸ் டுவல் சப் வரும். ஓகேண்ணா. இது இல்லாம அண்டர் சீட் சப் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு. அண்டர் சீட்லாம் ஸ்டார்டிங் ஒரு 6500 இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வர கஸ்டமருக்கு ப்ராப்பர் வயரிங் பண்ணோம் அப்படின்னா வயரிங் சார்ஜே கிட்டத்தட்ட ஒரு 3 ரூபாயில 4 ரூபா வரும். கஸ்டமருக்கு அந்த பட்ஜெட் ஓகேனா ப்ராப்பரா RC கேபிள் வயரிங் போட்டு பண்ணி கொடுத்துருவோம். இல்ல கஸ்டமருக்கு பட்ஜெட்டுக்குள்ள வேணும் அப்படின்னா அதே கஸ்டமருக்கு அந்த 4 ரூபாய் கம்மி பண்ணி பட்ஜெட்லேயே பண்ணி கொடுத்துருவோம். நார்மல் ஸ்பீக்கர் வயர், நான் சொல்றேன் நார்மல் ஸ்பீக்கர் வயர்ன்றதே வந்து மார்க்கெட்ல ரொம்ப ஹை குவாலிட்டி. ஓகேங்கண்ணா. பியூர் காப்பர் வயர் தான் பண்றோம். அதுல வண்டி கிட்ட போகும்போது நான் கிளியரா காமிச்சு கொடுத்துறேன். ஸோ சப் அண்டர் சீட்ல இருந்து எல்லாமே இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட் பில்லோ லைட் அடி மேல பாத்தீங்கன்னு வைங்களேன். ஓகேங்கண்ணா. எல்லா டேஷ்போர்ட் ஐட்டம் யூனிவர்சிட்டி எல்லாமே இருக்கும். ஆனா அப்படியே மேல பாத்தீங்கன்னா தாரு ஜிம்மிக்கு வர ரியர் ஸ்பாய்லரு. ஓகேங்கண்ணா. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 1 ஹேண்ட் ஸ்டீரிங் வீல். அது இல்லாம இன்னொன்னு நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்றது எல்லாமே கம்ப்ளீட் டிஸ்பிளே இருக்கு. ஓகேங்கண்ணா. ஸோ அந்த டிஸ்பிளே எடுத்து போனீங்கன்னா நீங்க பக்காவா பாத்துக்கலாம். சோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது பாத்தீங்கன்னா இப்ப ரிவர்ஸ் கேமரா ஸ்டார்டிங் ஒரு 400 ரூபாய் காமிச்சு தெரியுங்களா. ஆமாங்கண்ணா. அதே 400 ரூபாயில இருந்து எவ்வளவு MRP 4000 ரூபாய் பக்கம் வருது. 4000 MRP போட்டுருக்கு. நம்ம கஸ்டமர் கொடுத்துருக்க பேச 2500 ரூபாய் கொடுத்துட்டு என்னன்னா சொல்றீங்க. ஆமாண்ணா. மோக்கோ செட் எடுத்தாங்கன்னா பெர்ஃபெக்டா சூட் ஆகும். வேற ஏதாவது செட் எடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு தான் மேட்ச் ஆகும். அதையும் சொல்லியே கொடுத்துருவேன். இதுலயே வந்து நம்ம நைட் விஷன் இருக்கு, ஆட்டோ பட்ஸ், இதெல்லாம் N-Drive தான். ஆனா சிஸ்டம் பார்த்துட்டு ரிவர்ஸ் கேமரா பார்த்துட்டாங்க. இப்போ வந்து 360 கேமரா. இப்போ நார்மல் செட் எடுத்தோம்னா 360 கேமரா ஃபிட் பண்ண முடியாது. 360 சப்போர்ட் பண்ற மாதிரி சிஸ்டம் வாங்கணும். இப்போ இந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா 11.8 3 சப்போர்ட்டோட வராது. இந்த மாதிரி செட்டு வாங்கிட்டு நம்ம 360 கேமரா கிட் நம்ம தனியாக ஆட் பண்ணணும். ஒரு சில பிராண்ட்ஸ்ல கேமரா கிட்டோட வந்துடும். நம்ம இந்த மாதிரி மார்க்கெட் பிராண்ட்ஸ் போகும்போது உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸா 4000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். இதெல்லாம் கஸ்டமருக்கு. இதுல கொஞ்சம் குவாலிட்டியா வேணும்ன்றவங்களுக்கு ரெட் சோனிக்கு இதுவும் மார்க்கெட் பிராண்ட் தான். பட் மார்க்கெட் பிராண்ட்லயே கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும். இதுல கொஞ்சம் பிரீமியமா வேணும்ன்றவங்களுக்கு ஆட்டோ பார்ட்ஸ் இருக்கு. ஓகேண்ணா. அதுக்கு மேலேயும் வேணும் Evo 360 கேமரா கிட்ட ப்ராப்பர் 1080. ஓகே. ஒரு வருஷம் வாரண்டியோட வரும். இதுக்கப்புறம் போறது எல்லாமே. இதுக்கு அடுத்து பிளாபங்க் இருக்கு, மோக்கோ வச்சிருக்கோம், அடிஷன் வச்சிருக்கோம். ஸோ எல்லா பிராண்ட்ஸுமே அவைலபிள் இருக்கு. ஒவ்வொன்றா காமிச்சா ரொம்ப டைம் ஆயிரும்னா நிறைய பேர் டவுட் இருக்கும் 360 கேமராவை ரெக்கார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு. தாராளமா பண்ணலாம். 2 USB டிரைவ் கொடுப்போம். அதுல ஒரு USB போட்டு நீங்க பென் டிரைவ் குத்தி அந்த பென் டிரைவ் ஃபுல்லா வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா ஆச்சுன்னா மறுபடியும் கட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா நீங்க தான் ரெக்கார்டு போடணும். இல்ல எனக்கு வந்து 24 ஹவர்ஸ் ரெக்கார்டு வேணும், ஆட்டோமேட்டிக்கா டிலேட் ஆகி வேணும்ன்றவங்களுக்கு டேஷ் கேமரா ஆப்ஷன் இருக்கு. இது வந்து ஃப்ரண்ட் கேமரா மட்டும் எடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸ் ஆண்ட்ராய்டோட கனெக்ட் பண்ற மாதிரி 1800 கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா. இதுக்கு முன்னாடி 2500 மார்க்கெட்ல வித்துட்டு இருக்காங்க. நம்ம ஷாப்பு கஸ்டமர் எப்பவுமே ரெகுலரா வந்து 1800 ஸ்டார்டிங் ரேட். 1800 வந்து கிட்டத்தட்ட 15000 வரைக்கும் எல்லா பிராண்ட்ஸுமே அவைலபிள் இருக்கு. நம்ம டேஷ் கேம் பார்த்தோம். அதுக்கு அடுத்ததுங்கண்ணா. ஆனா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் கிரிப்னா. ஓகேங்கண்ணா. ஸ்டேரிங் கிரிப் வந்து நம்மள்ட்ட ரெடிமேட் இருக்கு, ஸ்டிச்சிங். ரெடிமேட் ஸ்டார்டிங் ஒரு 250 ரூபாயில இருந்து இருக்கு. ஓகேங்க. நம்ம ஸ்டிச்சிங் போற மாதிரி ஸ்டார்டிங் ஒரு 500ல இருந்து கிட்ட 1800 வரைக்கும் எல்லா ரேஞ்சு எல்லா குவாலிட்டியுமே அவைலபிள் இருக்குண்ணா. ஓகேங்க. அப்படியே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன அக்சரிஸ். ஓகேங்கண்ணா. சின்ன சின்ன அக்சரிஸ்ல மொபைல் ஹோல்டர், சார்ஜர், பிளைண்ட் ஸ்பாட் மிரர், டோர் எட்ஜ் கார்டு, இதெல்லாம் காருக்கு வர ஒரிஜினல் கீ. ஓகே ஓகே. ஒரிஜினல் மெட்டல் கீ. இதெல்லாம் 650 கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துடலாம். ஓகேங்க. அது இல்லாம சார்ஜர், பெர்ஃபியூம், இந்த பார்க்கிங் பல்ப் வரும் தெரியுங்களா. பார்க்கிங் பல்ப் பிராண்டட் வேணா பிராண்டட் இருக்கு, லோக்கல் இருக்கு, ரெட் ஒயிட் எல்லா கலருமே அவைலபிள் இருக்கு. ஓகேங்க. இதெல்லாம் பெர்ஃபியூம்னா. பெர்ஃபியூம் மட்டுமே தனி கேட்டகரி இவ்வளவு வச்சிருக்கோம். ஓ, பெர்ஃபியூமே இவ்வளவு தானுங்களா? பெர்ஃபியூமே இவ்வளவு வச்சிருக்கோம். இதெல்லாம் இந்த பீஸ்லாம் டிஸ்ப்ளே வச்சிருக்கோம் பாத்தீங்களா. ஆமாங்கண்ணா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எர்டிகாக்கு வர ஒரிஜினல் வுட்டன். ஒரிஜினல் வுட்டுங்களா? இதெல்லாம் ஒரிஜினல் வுட் பிரீமியம் குவாலிட்டியில வரும். அதுக்கேற்ற பட்ஜெட்டும் பிரீமியமா தான் இருக்கும். ஓகேங்க. இது டிசைருக்கு, எர்டிகா கிட்டத்தட்ட ஒரு 50% வெஹிக்கிள் எல்லா வெஹிக்கிளுக்குமே நம்ம இது பண்ணிக்கலாம். பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு 8க்கு மேல தான் வரும். எர்டிகா போறப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும்.
5 சீட்டர் போறப்ப இன்னும் கொஞ்சம் கம்மியா வரும்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே யூனிட் பாருங்க. ஓகேங்கண்ணா. டீசல் ஸ்டிக்கரு, டேஷ்போர்டு பொம்மை, கியர் நாப்ஸ் அதெல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஹேண்ட் ஸ்டேரிங் வீல். ஓகேங்கண்ணா. ஒரு இதுங்க ஒன்னு இது ஹேண்ட் டிரைவ் பண்ணுவாங்க இல்லையா? ஆமா ஆமா, நிறைய பேர் இப்போ 1 ஹேண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது இருக்கும்போது ஸ்டேரிங்ல மாட்டிட்டோம் அப்படின்னா ஓகே நல்லா இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் கஸ்டமருக்கு 350K கொடுத்துடலாம். நல்ல குவாலிட்டி எடுத்து பாருங்க, பிராண்டட் ஐட்டம். நல்லா இருக்கு. ஏன்னா சாஃப்ட்டா இருக்கு. நல்ல குவாலிட்டி ஆட்டோ பார்ட்ஸ் பிராண்டட் ஐட்டம் தான் இது. ஒரு 350 கஸ்டமருக்கு பெஸ்ட் பட்ஜெட்ல கொடுத்துடலாம். இதுக்கு அப்படியே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விண்டோ கார்னிஷ் இருக்கு. ஓகேங்களா. இந்த விண்டோ கார்னிஷ்லாம் வந்து ஒரிஜினல்னா OE ஐட்டம். விண்டோ கார்னிஷ் என்னதுன்னா பியூர் ஸ்டீல். இந்த டோர் சைடு வருது பாத்தீங்களா, அதுல வந்து சில்வர் கலர் ஒட்டுவாங்கல்ல, அந்த பீஸ் உங்களுக்கு துரு பிடிக்காது, எதுவுமே ஆகாது, ஒரிஜினல் ஐட்டம். இதுல வந்து ஒவ்வொரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் மாதிரி ஸ்டார்டிங் ஒரு 1600 ரூபாயில இருந்து இருக்குண்ணா. இதுல வந்து பலேனோக்கார OE ஃபோல்டபிள் மிரர். ஓகேங்கண்ணா. சரிங்களா, அது ஹப்போட வந்துடும். இதுவும் கஸ்டமருக்கு பெஸ்ட் பட்ஜெட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் திருப்பினீங்கன்னா கொடிக்கம்பம் போஸ்ட். ஓகே. என்ன இவ்வளவு டைப்ல இருக்கு? ஆனா அது எல்லா மாதிரிலாம் எப்படி இருக்குன்னா எல்லா வண்டிக்குமே அவைலபிள் இருக்குண்ணா. ஓகேங்கண்ணா. இதுல வந்து உங்களுக்கு கிளாம்ப்னு பாத்தீங்கன்னா நார்மல் லோக்கல்ல தர மாதிரி சும்மா டம்மி கிளாம்ப்லாம் தர மாட்டோம். ஓகேங்கண்ணா. கிளாம்பே வந்து டாப் குவாலிட்டி கிளாம்ப் தான் வரும். ஓ நல்ல வெயிட் இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி கிளாம்போட ஆல்டர்னேட்டிவ் இந்த வண்டி கட்டிங் பெண்டிங் எல்லாமே மாறும். அதே மாதிரி இந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 1200 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட 8500 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஓகேண்ணா. இது என்ன ரெஸ்ட் ஃபார்ம் ஆகுங்களா? நம்ம எடுக்கிற பட்ஜெட்டை பொறுத்துனா இப்போ ஒரு 1200 1300 ரூபாய்க்கு எடுத்தா ஒரு 6 மாசம் 8 மாசம் தான். இதுல ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் பட்ஜெட் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து 5 வருஷம் 6 வருஷம் ஆனாலும் இதே மாதிரி ஒரிஜினல் குவாலிட்டியில அப்படியே இருக்கும். ஓகே. இதெல்லாம் வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி, ரெஸ்ட் ஃபார்ம் ஆகாது. இது ரெஸ்ட் ஃபார்ம், இது ரெஸ்ட், இதெல்லாம் பியூர் பித்தால. ஓகே. ஒரிஜினல் ஃபார்ம் ஆகாது. ஆமா, இதெல்லாம் வந்து கோட்டிங். ஓ சோ என்னன்றது நம்ம ஷாப்புக்கு வந்து நம்ம டீடைலா எது ஒரிஜினல் எது காப்பின்னு கிளியரா சொல்லி கொடுத்துருவோம். ஓகேங்கண்ணா. சோ இது இல்லாம நிறைய டீபோர்டு கஸ்டமர் வருவாங்க. அவங்களுக்கு மெயின் பேசிக் என்ன, இப்ப சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் காம்போ பார்த்துட்டோம். ஓகே. அதுக்கு இந்த கேரியர் பம்பர். ஓகே. இந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியா ஏபிஎஸ் மெட்டீரியல் போகும்போது உங்களுக்கு 4500 ரூபாய் வரும். இந்த மாதிரி போகும்போது 5500 ரூபாய் வரும். இதுல வந்து எனக்கு பட்ஜெட்ல பேசிக்கா வேணும்ன்றவங்களுக்கு 3500 ரூபாயில இருந்தே பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா. இன்னொன்னு உங்க வீடியோ பார்த்துட்டு இன்னொரு ஆஃபர் கொடுக்குறோம். என்ன ஆஃபர்? உங்க வீடியோ பார்த்துட்டு 3500 ரூபாய் கொடுத்துருக்க டாப் கேரியர் 3200 ரூபாய் கொடுத்துடலாம், இன்க்ளூடிங் ஃபிட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் செட் பண்ணி. ஓகே. ஓகேங்க. பேசிக் கேரியர் 5 சீட்டுக்கு பண்ணி கொடுத்தோம். இதெல்லாம் தாருக்கு வர ஒரிஜினல் ப்ராடக்ட். ஓ தாரோட ஒரிஜினல்ங்களா? ஆமா. ஓகே. ஒரிஜினல் டாப் கேரியர். இது வந்து ஒரிஜினல் அலுமினியம். ஓ சரிங்க. இதெல்லாம் வந்து பட்ஜெட் போகும்போது above 9000க்கு மேல வரும். கஸ்டமருக்கு பட்ஜெட் இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஓகேங்கண்ணா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீழே பாருங்க ஃபுட் ஸ்டெப். ஓ ஃபுட் ஸ்டெப் வந்து ஸ்டார்டிங் பட்ஜெட் ஒரு 7500 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட 18000 வரைக்கும் வச்சிருக்கோம். ஓகேங்க. என்ன பட்ஜெட் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். பேக் பம்பர், ஸ்பாயிலர் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டிங்க, ஓஜி ஸ்பாயிலர்ஸ். ஓகே. ஓஜிங்களா இது? இது வந்து பலேனோக்குன்னு தனியா வராது. ஓகே. பலேனோக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும். அதே மாதிரி யூனிவர்சல் வேணும் அப்படின்னா யூனிவர்சல் நம்மட்ட அவைலபிள் இருக்கு. யூனிவர்சல் வேணா யூனிவர்சல் பண்ணிக்கலாம். ஓகே. இதெல்லாம் ஹேட்ச்பேக் இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்கண்ணா. ரேட்ட பத்தி நம்மள்ட்ட கேட்க வேண்டாங்க, வாங்க. ஓ நீங்க எழுதி வச்சிருக்கீங்களா? 4200 ரூபாயில இருந்து இருக்கு. ஸ்டார்டிங் வந்து 4200 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட 7000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இதெல்லாமே நல்ல குவாலிட்டி. ரேட்டு கம்மிக்கு வேணும்ன்றவங்களுக்கு ரேட்டு கம்மி ஸ்டார்டிங் 2800 ரூபாயில இருந்தே வச்சிருக்கோம். இந்த 1100 1500 ரூபாய் பண்றது இல்லைங்க. அதாவது பியூர் ஒயிட்ல கூட வராது, ஒரு மாதிரி துரு பிடிச்ச ஒயிட்ல வரும். அதை எடுத்து போட்டு வண்டியில அழகா கெடுக்க வேண்டாம். ஸோ அது கூட 1000 ரூபாய் நல்ல குவாலிட்டியே கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 70 மேட், நூடுல்ஸ் மேட், 5D மேட்னா எல்லா மேட்ஸ் நம்மளுக்கு அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70 யூனிவர்சல்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்ல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 2 பீஸ், பேக்ல சின்ன சின்ன 2 பீஸ் வரும். நம்ம அப்படி இல்லை, நம்ம கஸ்டமர் ஜென்யூனா கொடுக்கணுன்றதுக்காக தெரியுதுங்களா, பேக் சிங்கிள் பீஸ் வரும். உங்களுக்கு வலிக்கிட்டு ஃப்ரண்ட்லாம் வராது. ஓகேங்கண்ணா. இதெல்லாம் போறப்போ உங்களுக்கு கஸ்டமருக்கு பெஸ்ட் பட்ஜெட்டா மார்க்கெட் ரேட் இதோட 1800 1900 வித்துட்டு இருக்காங்க. நம்ம கஸ்டமருக்கு 1600 ரூபாய் கொடுத்துடலாம். இதுலயே வந்து 7 சீட்டருக்கு வேணும் அப்படின்னா எர்டிகா இருக்கு, இன்னோவா இருக்கு. இன்னோவாக்குனே தனியா வரதுக்கு எட்டே தனியா வருது. எர்டிகால எட்டே உங்களுக்கு 3500 ரூபாய்க்கு 70 மேட் நல்ல குவாலிட்டியாவே கொடுத்துடலாம். ஓகேண்ணா. இதுல வந்து அதே 70 மேட்லயே வந்து ஹெவி குவாலிட்டி ஐட்டம். ஓகேங்கண்ணா. இதெல்லாம் உங்களுக்கு போகும்போது 2500 2600 ரூபாய் பட்ஜெட்ல வரும். ஸ்டார்டிங் எர்டிகா காமிச்சிடலாங்க. எர்டிகா பண்ணி இப்போ இண்டிகேட்டர் ஃபாக் மாட்டிட்டு இருக்கோம். ஓகே. இண்டிகேட்டர் ஃபாக். ஆமா, இண்டிகேட்டர் ஃபாக் என்ன பிராண்ட்ல போறோம்னா ஏரோஃப்ளைன்ற பிராண்ட்ல போட்டுருக்கோம். 1 இயர் வாரண்டியோட வரும். இதெல்லாம் இது ஏரோஃப்ளை இந்த பிராண்ட் தான் மாட்டி இருக்கு இல்லீங்களா? ஆமா, 1 இயர் வாரண்டியோட. இண்டிகேட்டர் போடும்போது இந்த ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, எல்லோ கலர்ல எரியும், நார்மல் டைம் ஒயிட் கலர்ல எரியும். இது வந்து பவர் எல்லாம் கொடுக்காது, பார்க்க செம அழகா இருக்கும். அது இல்லாம இந்த எர்டிகா பாத்தீங்கன்னா ஹை பீம், லோ பீம் தனித்தனி பல்ப் வரும். ரெண்டையுமே அப்டேட் பண்ணிருக்கோம் 2 வருஷம் வாரண்டியோட. எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து வண்டிக்கு ஃப்ரண்ட் பானட்ல வர ஸ்டிக்கர்ஸ்னா மாத்தோம்னா செம்ம பிரீமியமா இருக்கும். இதெல்லாமே டிஸ்பிளே தான். எல்லாமே டிஸ்பிளேக்கு தான். ஆமா, இந்த டிஸ்பிளே கஸ்டமர் கேட்டாங்கன்னா ஃப்ரெஷ் பீஸ் எடுத்து கஸ்டமருக்கு ஒட்டி கொடுத்துருவோம். என்ன பானட்டோட சைஸுக்கு ஏற்ற நம்ம அளவு வச்சு நம்மளே மார்க் பண்ணி ஒட்டி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தாரோட ஐட்டம்ஸ் எல்லாமே பாத்துறேன். தாருக்கு A to Z எல்லா ஐட்டமுமே இருக்கு. ஓகேண்ணா. எல்லாமே தாரோட ஐட்டம். இது தாரோட ஏசி விண்டோ வருது பாத்தீங்களா, ஏசி விண்டோல வர ஆம்பியன்ஸ். இது கொரில்லா ஹெட்லைட்.
இது மைனஸ் ஹெட் லைட், இது டிக்கி லைட் வரும் தெரியுங்களா இண்டிகேட்டரோட, ஆமாங்கண்ணா. அந்த ஐட்டம் இது வந்து அதுலயே கொரில்லால கொஞ்சம் பவரா வராது. ஓகேங்கண்ணா. இது நம்மளோட ஐட்டம் இருக்கு. இது எல்லாமே கஸ்டமருக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா தார் வச்சு இருக்கணும்ன்றதுக்காக கம்ப்ளீட் டிஸ்பிளே தாரோட மட்டும் வச்சிருக்கோம். என்னன்னா சொல்றீங்க? இது கம்ப்ளீட்டா தாருக்கு மட்டுமே, தாருக்கு மட்டுமே இந்த போர்ஷனே தாருக்காக ஒதுக்கிட்டோம். ஃப்ரண்ட் கிரில் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 5 மாடல் இருக்கு. ஓகேங்கண்ணா. இதுல பேசிக் மாடல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோடய சேர்ந்து 5500 பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இதெல்லாம் ஃபுல்லா தாருக்கு தானுங்களா? ஆமாண்ணா. மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய், 5500, 5300 ரூபாய்க்கு ஃப்ரண்ட் கிரில் கொடுப்பாங்க. ஓகேங்கண்ணா. உங்களுக்கு ஃப்ரண்ட் கிரில் கழட்டி மாட்டணும், லேபர் மட்டுமே 2500 ரூபாய் வரும். நம்ம பேசிக்கு 5500 இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோடய பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுசுகிக்கு வர ஓஇ ஸ்டேரிங் வீல் டாப் எண்டா கன்வர்ஷன் பண்றது. ஓகே, சோ உங்க சுசுகி வண்டி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இந்த டாப் எண்டா மாத்திக்கலாம். உங்க வண்டியில இது க்ரூஸ் கண்ட்ரோல் சப்போர்ட் இருந்துச்சுன்னா இது சப்போர்ட் பண்ணி நம்ம ஹப் பண்ணி போட்டு பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்கண்ணா. இது தாரோட ஃப்ரண்ட் கிரில். ஓகே, ஃப்ரண்ட் கிரில். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து டெஃப்யூசர். ஓகேங்கண்ணா. எல்லா 7 சீட்டர் 5 சீட்டர் எல்லாருக்குமே டெஃப்யூசர் இருக்கு. பட் டெஃப்யூசர்ல வந்து ஒரிஜினல் குவாலிட்டி மட்டும் தான் இருக்கு. இந்த மார்க்கெட் ரேட் லோக்கல் ரேட் நம்ம பண்றது இல்லைங்க டெஃப்யூசர்ல. ஏன்னா அதுல வந்து அழகுக்காக போடுறது. நம்ம ஒரு 5000 6000 செலவு பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் உழைக்கணும். சும்மா பேருக்குன்னு ஒண்ணு போட்டு அது யூஸ் இல்ல. ஆமாங்க, நல்லதே போட்டுக்கலாம்னு சொல்லி இவ்வளவு நேரம் இங்க ஒரு ஷிஃப்ட் நின்றுச்சு. இப்பதான் அப்புறம் ப்ராஜெக்ட் ஃபாக்ல மாட்டி அனுப்பணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சப்னா, இது சப் வச்சிருக்க ஸ்பேஸ் இது. ஓகேண்ணா. இதுல வந்து நான் பிராண்டு, குவாலிட்டி, பிரீமியம் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு. பேசிக்கலா எடுத்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் சப் ஊஃபர். ஓகேண்ணா. இதுல எடுத்தீங்கன்னா 3500 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்தலாம். 8 இன்ச். இதுல 10 இன்ச் போறப்போ ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளவுதான். ஓகேண்ணா. ஒயரிங் கிட்ட ஒரு 5-6 குவாலிட்டி இருக்குங்க. நான் பிராண்ட்லயே 2-3 குவாலிட்டி வச்சிருக்கோம், பிராண்ட்ல ஒரு 4-5 குவாலிட்டி வச்சிருக்கோம். சோ என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். பேசிக்கலா எடுத்தீங்கன்னா ஒயரிங் கிட்ட ஒரு 700 ரூபாயில இருந்து பண்ணிடலாம். இதுவும் சொல்லிடுறேன், சப் 3500, ஒயரிங் கிட்ட ஒரு 700 ரூபாய், 4200 ரூபாய்க்கு பேசிக்கா ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம். லேபர் ஃப்ரீ அப்படின்னா இதுதானா லேபர் ஃப்ரீ? இதான் லேபர் ஃப்ரீ. சப் 3500, ஒயரிங் கிட்ட 700, எவ்வளவு ஆச்சுங்க? 4200. நான் உங்களுக்கு காம்போ போட்டு தரேன் 5000 ரூபாய் அப்படின்னா அந்த 800 ரூபாய் எங்க போய் எக்ஸ்ட்ரா வருது? அது லேபர் ஃப்ரீல வராது இல்ல. லேபர் ஃப்ரீனா இதுதான் லேபர் ஃப்ரீ. ஓகேண்ணா. அதே மாதிரி எந்த பொருள் எடுத்தாலுமே பொருளுக்கு மட்டும் தான் காசே தவிர லேபர் நம்ம எதுக்குமே ஆட் பண்ண மாட்டோம். ஆனா இன்னொன்னு என்னன்னா, நீங்க காம்போக்கு மட்டும் தான் இதுங்களா இல்ல எப்படிங்க ஒரு பொருள் எடுத்தாலுமே? ஆனா எது எடுத்தாலுமே இன்னொன்னு ஒரு பொருள் எடுத்தா லேபர் ஃப்ரீனா அது ஈஸினா. ஒண்ணு ஸ்பீக்கர் மாட்டுறதுக்கு லேபர் 100 ரூபாய். ஆமாங்கண்ணா. 2 ஸ்பீக்கருக்கு 200 ரூபாய். வந்து ஸ்பீக்கர் மாத்திட்டு போறாங்க, லேபர் 200 ரூபாய்னா கஸ்டமருக்கு பெரிய டிஃபரெண்ட் இருக்கு, எங்களுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. ஒரு 360 இப்ப XU5 பண்றாங்க 360, அதுக்கு லேபர் மட்டுமே எது வெறும் பேனல கழட்டி ஏத்துறதுக்கு லேபர் மட்டும் 2000 ரூபாய் வரும். 360 ஃபிட் பண்றதுக்கான லேபர் 2500 ரூபாய் வரும். டோட்டலா ஒரு 5000 ரூபாய் வைங்களேன். அந்த 5000 ரூபாய் கஸ்டமருக்கு பெனிஃபிட் தான். ஓ சரி சரிங்கண்ணா. அதே மாதிரி இதெல்லாம் வந்து இதெல்லாம் சாம்சங் பிராண்ட்ல வர சப் இதெல்லாம் டபுள் ஊஃபருங்க. ஓகேங்கண்ணா. அதே மாதிரி அண்டர் சீட்ஸா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 6500 அளந்து வச்சிருக்கோம். அதுல பிராண்டட் வேணும்னா சான்சு, D-Trek, மொசிமோப்போ, ட்ரிஃப்ட், ஸ்பைடரு, சில பேருக்கு JBL, ஆல்பா, இன்ஃபினிட்டி கேட்பாங்க. அது வேணும், அதுவும் இருக்கு. பட் பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ 20க்கு மேலதான் அதெல்லாம் வரும். வேணும்னா கஸ்டமர் பண்ணி கொடுத்துறோம். என்னன்னா கேரியர் ஹோல்சேல் பண்றீங்களா இருக்குது? ஆனா இது நீங்க பம்பர் கேரியர் கூட ஒன்னும் சொல்லலாம், ஸ்டாக் ரூம் ஒன்று சொல்லலாம், இப்படி சொல்லலாம். எல்லா வண்டிக்கும் பம்பர் சார்ஜ் 2400 ரூபாய் இன்க்ளூடிங் ஃபிட்டிங்கோட பண்ணி தரோம்னு சொல்லி. ஆமாமாங்கண்ணா. அதுக்காக ரொம்ப டம்மி குவாலிட்டி எல்லாம் கொடுக்க மாட்டோங்க. ஓகேங்கண்ணா. இது வந்து எர்டிகாவோடது, வண்டி பேரோடய வந்துடும். 2 சைடு ரப்பர் கோட்டிங் SST வந்துடும் வித் கிளாம்போட. கேரியர் இங்க இருக்கு, பம்பர் இங்க இருக்கு. அதுல கிளாம்ப் மட்டும் தனியா வச்சிருக்கோம் பாருங்க. ஒவ்வொரு வண்டியும் கிளாம்ப் தனியா வரும். ஒவ்வொரு வண்டிக்கு. ஆமா, இப்ப டிசைரே எடுத்துட்டோம்னா 2012 17 ஒரு கிளாம்பு வரும், 18 24 ஒரு கிளாம்பு, 24க்கு அப்புறம் வரது ஒரு கிளாம்பு வரும். சரி, நிறைய வேரியன்ஸ் இருக்கு. முக்கியமான ஐட்டம் எல்லா வண்டிக்குமான OE ஆம்ரெஸ்ட். ஓ, ஆம்ரெஸ்ட் இவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கீங்க? இதெல்லாம் வந்து ஒரிஜினல் ஆம்ரெஸ்ட்னா. ஓகேண்ணா. இப்போ இது எடுத்துட்டீங்கன்னா இது என்னென்ன வண்டிக்கு போடலாம்னு பாருங்க. ஆல்டோ K10, ஆல்டோ 800, ஆல்டோ, அப்புறம் டஸ்டர், Zen Estido. இது மூணுக்கு போல. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டி போல இருக்கு. இதுதானே இதோட ஒரிஜினல் குவாலிட்டி. தொட்டு பாருங்க, நார்மல் உள்ள வேற வுட் மட்டும் வராது. ஓகேங்கண்ணா. வுட்டுக்கு 2 சைடுமே 1 இன்ச் ஃபோம் வச்சு திக்னஸ் இங்க பாருங்க, நல்ல திக்னஸ் இருக்கு. அதே மாதிரி மேல பாருங்க 2 இன்ச் ஃபோம் வச்சு ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. சூப்பரா இருக்குண்ணா. நல்ல குவாலிட்டியா இருக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பேசர் கிடைக்கும். ஓகேங்கண்ணா. இதெல்லாம் எப்படின்னா ஜஸ்ட் எடுக்கிறோம், வண்டிக்குள்ள வைக்கிறோம். அவ்வளவுதான். இது வந்து ஒரு 3 வண்டிக்கு தான் போட முடியும். இதே மாதிரி ஒவ்வொரு வண்டிக்கும் தனித்தனியா வரும். ஓ, ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நிறைய வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில காருக்குலாம் வந்து சென்டர் ஸ்பேஸ் அதிகமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இங்க வந்து கொஞ்சம் பல்ஜாயி வரும்.
நிறைய வண்டிக்கு இந்த சென்டர் ஹேண்ட் பிரேக் இருக்கு பாத்தீங்களா, ஆமாங்கண்ணா. சைட்ல வந்த மாதிரி வரும். ஓகேண்ணா. டாடா தியாகோல எடுத்தீங்கன்னா சைட்ல தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி இந்த கட்டிங்ஸ் வந்து சைட்ல வரும். ஒவ்வொரு வண்டிக்கு தனித்தனியா வரும். இதெல்லாம் கஸ்டமருக்கு பெஸ்ட் பட்ஜெட்ல கொடுத்துடலாம். வேணும்ன்றவங்க டிஎம் பண்ணுங்க, பெஸ்ட் பிரைஸா உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேட்மேன் மிரர்னா, இதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% வரைக்கும் ரெடிமேடா ஸ்டாக் இருக்கு. இது வந்து நான் பிராண்டட் கொஞ்சம் மார்க்கெட் ஐட்டம் போற மாதிரி இருந்தா ஒரு 1450 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துடலாம். பிராண்டட் ஒரிஜினல் ஏபிஎஸ் போற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 2400 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துடலாம். பேட்மேன் இல்லீங்களா? இது பேட்மேன். இது வந்து பிரீமியம் குவாலிட்டி. இது வந்து பிரீசாக் போடுறது. ஓகேங்கண்ணா. இதே மாதிரி எல்லா வண்டிக்கும் அவைலபிள் இருக்கு. நீங்க நேர்ல வந்து மார்க்கெட் பிராண்ட் எடுத்து காமிக்கிறேன், இது எடுத்து ரெண்டையுமே தொட்டு பாருங்க. தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். உங்களுக்கு எந்த குவாலிட்டி வேணுமோ அந்த குவாலிட்டி நம்ம போட்டுக்கலாம். ஓகேண்ணா. மெயினா நம்ம ஈகோக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்னா, ஈகோக்கு வந்து இப்ப சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரா சீட் வைக்கிறது, டாப் கேரியர், பேக் பம்பரு, ஓகேண்ணா, சைடு ஸ்டெப், பேக்ல ஸ்டெப் என்ன ஸ்டெப், பம்பர் வேணா பம்பரு. ஓகேங்கண்ணா. அதே மாதிரி ஈகோக்கு இங்க பாருங்க, இது வந்து ஈகோவோட கேரியர். ஓ சரி சரி சரி. மத்த எல்லா கேரியரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட் பீஸா வரும். ஓகேண்ணா. ஈகோக்கு வந்து பீஸுங்களா இது? இந்த மாதிரி தனித்தனியா வரும். நம்ம எடுத்து செட் பண்ணணும். இது எல்லாமே சென்டர்ல வர கம்பி இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்கண்ணா. அதை நம்ம எடுத்து செட் பண்ணி அலைன்மெண்ட் பண்ணி இது வந்து ஆஃப் கேரியர்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. வண்டியில பாதி ஒரு இதுல ஃபுல் கேரியர் இன்னும் கொஞ்சம் ஃபுல்லா வரும். அது லாஸ்ட்ல வச்சிருக்கோம், ரொம்ப பெருசா இருக்கும் அது. ஓகேண்ணா. சோ எல்லா ஐட்டம் ஏ டு செட் எல்லாமே இருக்கலாம். லேபர் ஃப்ரீயா பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துடலாம். இன்னும் ஒரு சில ஐட்டம் இருக்கு, வீடியோ ரொம்ப லென்த்தா போகும் நினைக்கிறேன். பாக்குறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. இது வந்து ஃபுல் காம்போ செட்டுங்க. இதோடதுங்கண்ணா இது வந்து பஞ்சோடது. இது ஈகோக்கு வேணாலும் ஈகோக்கு இருக்கு. எல்லா வண்டிக்குமே காம்போ செட் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு. ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 2400 ரூபாயில இருந்து 6500 ரூபாய் வரைக்கும் வச்சிருக்கோம் அண்ணா. இதுவும் கஸ்டமருக்கு என்ன பட்ஜெட் என்ன குவாலிட்டியோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இது பாருங்க, பஞ்சோட ஃபுல் கிட். ஓகேண்ணா. ஹெட்லைட் கவர், டைல் லைட் கவர், மிரர் கவர், கேட்ச் கவர், ஃபிங்கர் கார்டு எல்லாமே இந்த பாக்ஸ்குள்ளேயே வந்துடும். கம்ப்ளீட் நம்மளே வந்து பெர்ஃபெக்ட்டா ஒட்டி கொடுத்துருவோம். இப்போ ரெட்டியா காமிச்சு தரீங்களா, சேம் காம்போ செட் தான் போனா கஸ்டமருக்கு இந்த ஃப்ரண்ட்ல வர லைட் மட்டும் அந்த பீஸ் மட்டும் பிடிக்கல அப்படின்னாங்க. சரி, நம்ம மாட்டிட்டாலுமே கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைட் உடனே ஸ்பாட்லயே கழட்டிடுவோம். ஓ சரி சரி சரிங்கண்ணா. இப்ப இந்த எர்டிகாக்கு வந்து மாட்டிட்டு கஸ்டமருக்கு ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் சாட்டிஸ்ஃபைட் ஆனால கழட்டிட்டோம். அதே மாதிரி தான் கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் இல்லை அப்படின்னா நம்ம வியாபாரம் பேசிட்டோம் மாட்டிட்டோம் மாட்டோம் அப்படிலாம் கிடையாது. கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைட் முடிஞ்ச அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணுவோம். அதுக்கு பெரிய முட்டை இல்லைன்னா ஆண்ட முட்டை வலி அதையும் ஓப்பனா ஏத்துக்கும். நம்ம ஓய் ஆம்ரெஸ்ட் காமிச்சு தெரியுங்களா, அதே மாதிரி வந்து யூனிவர்சல் ஆம்ரெஸ்ட் எல்லா வண்டிக்கு போயிட்டு இருக்கு. இது எல்லா வண்டிக்கு போடலாம். இது வந்து இது 4 பீஸா வரும். 4 பீஸ் வரும். ஆமா, நம்ம எடுத்து இப்படி ஃபிட் பண்ணி பாடியில வந்து ஸ்க்ரூ பண்ணி தான் ஏத்துவோம். இதெல்லாம் கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸா ஒரு 1200 ரூபாய்க்கே கொடுத்துடலாம். ஆனா 2000 2500 இருக்குங்க. 1200 குவாலிட்டி கம்மியெல்லாம் இருக்காதுன்னா உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸோட வந்துடும். தெரியுதுங்களா, இது மல்டிபர்பஸ் மாதிரி அட்ஜஸ்டபிள் வந்துடும். உங்களுக்குள்ள சின்ன ஸ்பேசர் வரும். அதே மாதிரி பேக்ல பாத்தீங்கன்னா வாட்டர் கேன் ஸ்பேசர் வரும். இதுவும் கஸ்டமருக்கு வந்து பெஸ்ட் பிரைஸ் 1200 ரூபாய். இது வரைக்கும் 1500 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம். நம்ம சேனல் பாருங்க 1200 ரூபாய் கொடுத்துடலாம். ஓகே, ஃபிட் பண்ணியே கொடுத்துடலாம். ஓ ஃபிட்டிங் வேற ஃப்ரீயா? ஃபிட்டிங் பண்ணியே, அதான் எது எடுத்தாலும் ஃபிட்டிங் ஃப்ரீ தான். நான் 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன் ஃபிட்டிங் ஃப்ரீக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஐட்டம் மட்டும் இருக்கு, அதை மட்டும் பாத்துறலாம். டோர் வைசர் எல்லா வண்டிக்குமே அவைலபிள் இருக்கு. ஸ்டார்டிங் ஒரு 600 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட 2500 ரூபாய்க்கு இருக்குன்னா அதுவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரெடிமேட் சீட் கவர் வேணும்னாலும் மேக்ஸிமம் அதை ப்ரிஃபர் பண்றது இல்லை. இருந்தாலும் கஸ்டமருக்கு வேணும் ரொம்ப எமர்ஜென்சி கேட்டாங்கன்னா அதுவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரெடிமேட்லயே வந்து லோக்கல் கோட்ல போனா ஒரு 1800 2000 ரூபாயில இருந்து இருக்கு. அதுக்கு லேபர் ஆட் ஆகும். அதுக்கு மட்டும் சொல்றேன். இதுலயே பிரீமியம் குவாலிட்டி போனா உங்களுக்கு 11 ரூபாய்க்கு மேல வரும். அதுக்கு லேபர் தேவையில்லை. நம்ம வித்தவுட் லேபர்ல பண்ணி கொடுத்துருவோம். இது சின்ன சின்ன ஐட்டம் எல்லாமே காமிச்சேன். உடன் கார்னிஷ் வந்து எல்லாமே காமிச்சிட்டேன். இதுக்கு மேல காமிச்சேன்னா வீடியோ ரொம்ப பெருசா போகும். இதோட முடிச்சுக்குவோம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் ஒன்னு டேரக்டா ஷாப்புக்கு வாங்க. வெளியூர்ல இருக்கவங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல என்ன வண்டி என்னென்ன வேணும்ன்றத மெசேஜ் போட்டுனா திருப்பி ரீப்ளை வந்து பிரைஸ் டீடைலோட போட்டுருவோம். வாங்க, பெஸ்ட் பிரைஸ்ல ஃப்ரீ ஃபிட்டிங்ல பண்ணி கொடுக்குறோம்.